மெய் என்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது காளமேக புலவர் அருளிய ஒரு அற்புதமான இறைக்கவி. இந்த இறைக்கவி நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த புவியிலே உயிர் வாழ்வதற்கு மூலமாக இருக்கக்கூடிய காற்று என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த காற்றை சுவாசித்து அதன் வழியாக இந்த உடலிலே இறைப்பொருளாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும், மறைப்பொருளாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உயிர் தத்துவம் இந்த காற்றின் வழியாக சுவாசிக்கும் போது ஏற்படக்கூடிய உடல் மன உயிர் மாற்றங்கள், இந்த காற்றினை தியானத்தின் வழியாக மாற்றும்போது, அதாவது காற்றை சுவாசித்து அனைத்து உயிர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவனை காணக்கூடிய அந்த இறைவனை, அந்த இறைப்பொருளை கண்குளிர காணக்கூடிய அது இருக்கும் இடம், அதனுடைய அசைவு, அதனுடைய அந்த அசைவின் விளைவு, இவற்றை அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை நமக்கு வேண்டுமென்றால், அல்லது இறைவனை பார்க்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? தியானம்தான் வழி என்பது ஞான பெருமக்கள் அனைவரும் வழி வழியாக கூறி வந்திருக்கிறார்கள். அதிலே காளமேக புலவரும் ஒருவர். அவர் அறிந்த ஒன்றை, அவர் உணர்ந்த ஒன்றை, அவர் தெளிந்த ஒன்றை கவியாக ஏற்றிருக்கிறார். அவர் இயற்றிய கவிகள் அனைத்துமே அற்புதமாக இருக்கும். பொருள் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள இயலாது. அவ்வளவு வார்த்தைகளை அடக்கி சொல் நயத்தை உள்ளே புகுத்தி ஆழமாக ஒவ்வொரு வரியையும் பதித்திருக்கிறார். இந்த கவியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரே வரியிலே கூற வேண்டுமென்றால், இறைவன் காற்றிலே இருக்கிறான். அந்த காற்றிலே இருந்து கொண்டு அந்த காற்றின் வழியாக அனைத்து உயிர்களையும் இங்கே உயிர் வாழச் செய்கிறான். இதுதான் இந்த ஒற்றை வரியிலே இருக்கக்கூடிய நிலை. எனவே இந்த சுவாசம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த சுவாசத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய காற்றின் பெருந்தன்மையை, அந்த கருணையை, அந்த இறைவனின் இரக்கத்தை, அந்த இறைப்பொருளின் இரக்கத்தை உணர்ந்து கொண்டு அந்த காற்றின் மேன்மையை போற்றி மகிழ்வோம் நண்பர்களே. சரி, இப்பொழுது இந்த கவிக்கு வருகிறேன். நான் சொல்லக்கூடிய கருத்து ஒவ்வொன்றும் ஞான மார்க்க விளக்கமே. இந்த கவிக்கான நான் சொல்ல இருக்கின்ற இந்த விளக்கம் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. எனவே நண்பர்களே, விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த கருத்தினை ஆழ்ந்து உணர்ந்து அதன் பொருளை விளங்கிக் கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது நான் இந்த கவிக்கு செல்கிறேன். இந்த கவி இப்பொழுது: காலனையும் காமனையும் காட்டு சிறு தொண்டர் தரு பாலனையும் கொன்ற பழி போமோ, சீலமுடன் நாட்டிலே வீற்றிருந்த நாதரே, நீர் திருச்செங்காட்டிலே வீற்றிருந்த காலனையும் காமனையும் காட்டு சிறு தொண்டர் தரு பாலனையும் கொன்ற பழி போமோ,
சீலமுடன் நாட்டிலே வீற்றிருந்த நாதரே, நீர் திருச்செங்காட்டிலே வீற்றிருந்த கால். இதுதான் கவி. இந்த கவியிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது விளக்கமாக, இந்த கவிக்கான விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, காலனையும் காமனையும் காட்டு சிறு தொண்டர்தரு பாலனையும் கொன்ற பழி போமோ என்கிறார். இந்த காலன் என்பது நாம் இந்த உலகத்திலே, இந்த புவியிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே அனைவரும் மடிந்து போகிறோம். ஆனால் மனித பிறவி 120 ஆண்டுகள் வரை வாழலாம் என்று ஞானப்பெருமக்கள் கூறுகிறார்கள். சாதாரணமாக இந்த 120 ஆண்டு காலம் பெரும்பாலும் வாழ்வது இல்லை, ஒரு சிலரை தவிர. இதற்கு மூல காரணம் நமது பழக்க வழக்க ஒழுக்கங்கள், உணவு உண்ணும் முறை, நீர் அருந்தும் முறை, உறங்கும் முறை, இந்த உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி இல்லாத நிலை போன்ற பல்வேறு காரணிகளால் நமது உடல் பாழ்பட்டு அணு அமைப்பு சீர்குலைக்கப்பட்டு மடிந்து போகிறோம். எனவே இந்த 120 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நமது உடலை, உயிரை, மனதை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு பல காரணிகள் இருந்தாலும் முதல் முழு காரணியாக இருப்பது காற்று, இந்த சுவாச நிலை. இந்த சுவாச நிலை என்பது மிக மிக முக்கியமானது. சுவாசத்தை நாம் முறையாக பயின்றால் அல்லது சுவாசத்தை இயக்கினால் அந்த சுவாசம் நமக்கு மிகுந்த பலன் தரும், இறைப்பொருளை காண உதவும். அதுதான் இந்த கவியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே காலனையும் காமனையும் காட்டு சிறு தொண்டர்தரு பாலனையும் கொன்ற பழி போமோ என்றால், இந்த தியானம் என்கின்ற நிலை வரும்போது இந்த உடல், மனம், உயிர் மூன்றும் நன்றாக இயங்குகிறது என்று சொன்னேன். எனவே இந்த உடல் நோயற்ற தன்மைக்கு மாறிவிடுகிறது. தியானம் வேண்டுமென்றால் இந்த உடல் நோயற்ற தன்மையிலே இருக்க வேண்டும். அந்த நோயற்ற தன்மை வந்துவிடும். இறைவனை காண வேண்டுமென்றால், இறைப்பொருளோடு இணைந்து இயங்க வேண்டுமென்றால் அந்த கலப்படமில்லாத நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இறைப்பொருள் நம்மோடு இணையும். அந்த இறைப்பொருள் என்பது சுத்தமானது, எந்தவித கலப்படம் இல்லாதது. நமது உடலிலே உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து உயிர்களிலும் அங்கே உள்ளே மறைந்து வெளியே காட்டாமல் தன்னுடைய வேலையை அற்புதமாக, ஆனந்தமாக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்த ஞான பெருமக்கள், ஞானிகள், இந்த உடலிலே, இந்த உடல் இயங்குகிறது, அனைவரும் இறந்து விடுகிறார்கள். இறந்த பிறகு இந்த உடலின் நிலை பாழ்பட்டு விடுகிறது. எனவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலை என்ன என்று ஆராய்ந்த பொழுது அதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது கிடைத்த விடைதான் தியானம், தவம். இந்த தியானம், தவம் என்பது வேறு ஒன்றுமல்ல, ஒரு சில சூத்திர அமைப்புகளால் அந்த சூத்திரத்தை மேற்கொண்டு அந்த சூத்திரத்தின் வழியாக நமது உடலிலே சக்கரங்கள் இருக்கிறது. இந்த சக்கரங்கள் வழியாக இந்த சக்கரங்களை இயக்கும்போது அங்கே உடல் இயக்கம் பெறுகிறது. எப்படி ஒரு இயந்திரம் சக்கரங்களை இயக்கும்போது அங்கே ஒரு ஆற்றல் கிடைக்கிறதோ, அதுபோல நமது
உடற்சக்கரத்தை இயக்கும்போது அளப்பரிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. உணவின் வழியாக, காற்றின் வழியாக, நீரின் வழியாக நமக்கு கிடைத்தாலும் இந்த சுவாசத்தின் வழியாக கிடைக்கும் ஆற்றல் இருக்கிறதே, அதாவது தியானம் மேற்கொண்டு அதன் வழியாக கிடைக்கும் ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல். அது மட்டுமல்ல நண்பர்களே, தியானம் செய்யும்போது நமது உடல், மனம், உயிர் அனைத்தும் நன்றாக இயங்குகிறது. உடல் வலுப்பெறுகிறது, உயிர் நன்றாக திடமாக இருக்கிறது, மனம் நல்ல சிந்தனையே சிந்திக்கிறது. எனவே இவை அனைத்தும் இயங்கும்போது இவை அனைத்தும் நன்றாக இயங்கும்போது நமது வாழ்நாள் 120 ஆண்டுகள் நீட்டிக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் இறைப்பொருளோடு இணைந்து தியானம் செய்தால்தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்பொழுது இந்த தியானம் செய்யும்போது என்ன நடக்கிறது? இறப்பு தள்ளி போடப்படுகிறது. 120 ஆண்டுகள் வரை சாதாரணமாக வாழ முடியும். அடுத்து காமனையும் என்கிறார். அதாவது காலன் என்பது இறப்பு, உடல் மடிந்து போகுதல். அடுத்து காமனையும் என்கிறார். காமன் என்பது பால் உணர்வு. இந்த பால் உணர்வு நமக்கு பலவித நிலைகளிலே இந்த புவியிலே பல குற்றங்களை செய்ய வைக்கிறது. இன்று இந்த பாலுணர்வின் காரணமாகத்தான் பலவித குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றங்கள் அதாவது பாலுணர்வின் தன்மையிலே இருக்கிறது. எனவே அந்த தியானம் செய்யும்போது அந்த பாலுணர்வு கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்து என்ன சொல்கிறார்? காட்டு சிறு தொண்டர் திரு பாலனையும் கொன்ற பழி போமோ. இந்த காட்டு சிறு தொண்டர் என்பது என்ன? தொண்டர் என்பது அதற்கான பொருள். இந்த உலகப்பற்றிலே சிறு தொண்டர் என்பது இந்த உலகப்பற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிலை. அந்த உலகப்பற்று இருக்கும் வரை இன்பம் என்று சொல்லிக்கொண்டு நாம் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்பம் என்பது என்ன? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக அந்த சுவை இன்பம் எடுத்துக்கொள்வோம். சுவை இன்பம் என்பது ஒரு இனிப்பை வாயில் போடுகிறோம். அந்த இனிப்பு உள்ளே இருக்கும், நாவிலே இருக்கும் அந்த காந்த அமைப்பின் வழியாக உணரப்பட்டு அது நமக்கு ஒரு மென்மையான இன்பத்தை தருகிறது. ஆனால் அதே இனிப்பு எவ்வளவு சாப்பிட முடியும்? 1 சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம். அளவுக்கு மீறி உண்டால் உடல் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஒரு கட்டத்திலே அந்த இனிப்பு சுவையை மாறிவிடுகிறது. இந்த உடலிலே காந்தம் இருக்கும் வரை, அந்த காந்தத்தன்மை இருக்கும் வரை, அதை வெளிப்படுத்தும் வரைதான் அந்த இனிப்பு சுவை நமக்கு இன்பம் தருகிறது. அதற்கு மேல் அது என்ன செய்கிறது? அது செரிமான கோளாறு மற்றும் பலவித உடல் உபாதைகளை வழங்கி துன்பம் என்கின்ற நிலைக்கு கொண்டு தள்ளப்படுகிறது. இன்பத்திலே ஆரம்பித்த ஒன்று துன்பத்திலே முடிவதுதான் இங்கே இந்த உலக பற்று நிலை. இது ஒரு உதாரணத்திற்காக உங்களிடம் இதை நான் எடுத்து வைக்கிறேன். இதுபோல நீங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணிக்கொள்ளலாம். ஒவ்வொரு நிலையும் இப்படித்தான். எனவே இந்த காமன், அடுத்தது தொண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த உலக இன்பம், அந்த பற்று நீங்கி விடுகிறது. பாலனையும் கொன்ற பழிபோம். அதாவது என்ன நடக்கிறது என்றால், இறப்பு நீக்கப்படுகிறது, பாலுணர்வு கட்டுப்படுத்தப்படுகிறது, உலகப்பற்று நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இறைப்பற்று வருகிறது. அந்த பாலன் என்கிறது என்ன? பாலன் என்பது குழந்தை. குழந்தை என்பது என்ன என்றால் அடுத்த பிறவி. அடுத்த பிறவியும் இல்லாமல் செய்கிறது. அப்படி என்றால் இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் பொருள், இறைப்பொருளோடு இணைந்து விடுகிறது நாம் தூய்மை அடையும் போது. நாம் தூய்மை அடைந்து விட்டால் இறைப்பொருள் நம்மை அன்போடு கருணையோடு ஏற்றுக்கொள்கிறது. நம் உடலிலே இறைவன் இருக்கிறான். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம் கூட இருக்கிறான்.
என்றாலும் அவனோடு இணைவது அல்லது அவனை காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த உடலை தூய்மையாக்க வேண்டும், மனதை தூய்மையாக்க வேண்டும், உயிரை திடமாக வைத்திருக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பது தியானம் என்றுதான். அந்த தியானத்தின் வழியாக அதுதான் கொன்ற பழி போமோ என்கிறார். அதாவது இறைவனை நோக்கி சொல்கிறார், நீதான் இதை கொன்று விட்டாய். எதை கொன்று விட்டாய்? இறப்பு என்கின்ற நிலையை நீட்டிவிட்டாய், பாலுணர்வை கட்டுப்படுத்தி விட்டாய், உலக இன்பத்தை சுருக்கிவிட்டாய், பேரின்பத்தை வழங்கிவிட்டாய், பிறவி என்கின்ற நிலையை அறுத்து விட்டாய். எனவே இதற்கு மூல காரணம் நீதான் இறைவா என்று சொல்லக்கூடிய நிலைதான் இது. சீலமுடன் நாட்டிலே வீற்றிருந்த நாதரே. சீலம் என்பது நல் உணர்வு, நல் ஒழுக்கம் என்று பெயர். இந்த சீலம் என்பது நல் ஒழுக்கத்தோடு நல் உணர்வோடு அந்த உயிர் பொருளாகிய அந்த இறைப்பொருள் மறைபொருள் உள்ளே இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த நிலைதான் இங்கே சீலமுடன் நாட்டிலே வீற்றிருந்த. நாடு என்பது என்ன? நாடு என்பது இந்த உடல். உடலுக்கு வேறு பெயர் நாடு என்று பொருள் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு நாடே. எனவே இந்த உடலிலே இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கும் நாதரே என்றால் இறைப்பொருளே, நீர், அதாவது நீங்கள் திருச்செங்காட்டிலே வீற்றிருந்த கார். திருச்செங்காடு என்பது என்ன? திருச்செங்காடு என்பது, இந்த காடு என்பது என்ன என்றால் அத்தம் என்று பொருள் இருக்கிறது. செங்காடு என்று செம்மையான காடு. செம்மையான காடு என்றால் அதற்கு என்ன பொருள்? அத்தம், செம்மையான அத்தம். அத்தம் என்பது பொன் என்றும் சிவப்பு என்றும் பொருள் இருக்கிறது. அதாவது இறைவன் பொன்னை போல, தங்கத்தை போல ஒளிரும் ஒரு தன்மையுடையவன், மிகவும் பிரகாசமான தன்மையுடையவன், ஒளிப்பழம்பானவன். இதுதான் இங்கே கூறப்படுகிறது. இந்த அத்தம் என்பதற்கு பொருள் இதுதான் காடு. காடு என்பது அத்தம். அத்தம் என்பது இங்கே பொன், சிவப்பு என்று பொருள் இருக்கிறது. இதற்கான விளக்கம் இதுதான். எனவே அந்த காட்டிலே வீற்றிருந்த கால் என்றால், கால் என்பது காற்று. அவர்தான் இதைத்தான் சொல்ல வருகிறார். அதாவது இந்த காற்றின் வழியாக சுவாசத்தை ஏற்படுத்தி, அந்த சுவாசத்தின் வழியாக தியானம் என்கின்ற நிலை ஏற்படும் போது மூலாதாரத்திலே இருந்து கொண்டிருக்கும் இறைப்பொருள், மூலாதாரம் எங்கே இருக்கிறது என்றால் நமது பிறப்பு உறுப்பிற்கும் கழி உறுப்பிற்கும் இடையே இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைப்பொருள் சுவாசம் இறைச்சுவாசமாக மாற்றப்படும் போது சக்கரங்கள் வழியாக மேலேறி நெற்றி புருவத்திலே நிலை கொண்டு அங்கே ஒளிப்பழம்பாக, அதுதான் திருச்செங்காடு. அத்தம் என்று சொல்லக்கூடிய தங்க நிறமாக ஒளிப்பழம்பாக பிரகாசமாக வீற்றிருக்கும் இறைப்பொருளை கண்குளிர காணலாம். இந்த கண்குளிர காணக்கூடிய அந்த நிலை இருக்கிறது அல்லவா? தியானம் செய்யும் போது நமது உடல் நம்மை விட்டு அற்று விடுகிறது. தியானம் செய்யும் போது நமது உடல் மறைந்தே விடுகிறது. நாம் இந்த உடலோடு இருக்கிறோமா இல்லையா என்பது தெரியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த உடல் மிக மிக லேசாகிவிடும். உடல் ஒரு வானத்தில் பறப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். சுவாசம் கட்டுப்படும். சுவாசம் கட்டுப்பட்டு மிகச் சீராக ஓடும். இந்த சுவாச நிலை மிக முக்கியமானது. நாம் சினமாக இருக்கும் பொழுது இந்த சுவாச நிலை நமக்கு விரயமாகிறது. உங்களுக்கே தெரியும். கோபமாக இருக்கும் பொழுது, அதே அன்பாக இருக்கும்போது இந்த சுவாச நிலை கட்டுப்படுத்தப்படுகிறது, சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நண்பர்களே, இந்த சுவாசத்தின் வழியாகத்தான் தியானத்தை ஏற்று, அந்த தியானத்தின் வழியாக இந்த காலன் என்று சொல்லக்கூடிய இறப்பு, அடுத்து காமன் என்று சொல்லக்கூடிய பாலுணர்வு, தொண்டர் என்று சொல்லக்கூடிய இந்த உலகப்பற்று, பாலன் என்று சொல்லக்கூடிய இந்த பிறப்பு அறுக்கும் நிலை, இவை அனைத்துமே நீங்கி விடுகிறது, சரியான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல வந்த கருத்து தான் இந்த அழகான அற்புதமான கவி. எனவே நண்பர்களே, தியானம் பயிலுவோம். இந்த உடல் மனம் உயிர் அனைத்தையும் சீராக செம்மையாக வைத்துக்கொண்டு அந்த திருச்செங்காட்டிலே இருக்கக்கூடிய பொன் போன்ற இறைவனை கண்டு ஆனந்த நிலையை அடைந்து, மிக பேரானந்தம் என்கின்ற ஒரு பெருநிலையை அடைந்து இந்த பூவுலகிலே நீண்ட நாள் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்விலே. நன்றி நண்பர்களே, நன்றி.